அதாவது ஓடிடில ஒரு ஒன் டைம் வாட்சபிளா ஒரு ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து அவுட் சைட். அதாவது இந்த படம் வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. IMDb ரேட்டிங் 10க்கு 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்க்கலாமா கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடனா பார்க்க முடியாது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பிஸ்னால் இந்த மனுஷனோட குடலை நூடுல்ஸ் மாதிரி பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். அதனால் அருவருப்பு தன்மையான காட்சிகளும் இருக்குது. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒருத்தனும் இல்லை, ஒரே மயான காட்சி அளிக்குது. ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தன், அவனோட ஒய்ஃபு, அவங்களோட 2 பசங்க, இவங்க மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஊர் ஃபுல்லாக இந்த ஜாம்பி வைரஸ் பரவி எல்லா மக்களுமே ஜாம்பியாக இருக்காங்க. இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பாலத்தை தாண்டி போகணும். ஆனால் அந்த பாலத்தில் ஜாம்பியாக இருக்குது. பக்கத்தில் பெரிய வீடு இருக்குது, அங்கே தான் இவங்களும் இருக்காங்க. அந்த ஜாம்பி கிட்டேருந்து இவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க, கடைசியில் உயிரோடு தப்பிக்கிறாங்களா இல்லையா தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பார்ப்பீங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு பொறுமைனா கிடையாதுப்பா, படம் விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த படத்தில் வர அந்த ஜாம்பியாக இருக்கட்டும், அந்த ஜாம்பி கேரக்டரில் நடித்தவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த மேக்கப்பும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க, நல்லா தத்துருவமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த அந்த ஃபேமிலி ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் தெரியும் அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்ட்டு. படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஒரு வயல், ஒரு பாலம், ஒரு பெரிய வீடு, இதுக்குள்ளே படத்தோட ஸ்டோரி வந்து முடிச்சுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோகமாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து செம்ம த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருட்டில் தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வந்து லைட்லாம் இருக்காது. ஆனால் அதுலேயும் நமக்கு தெளிவாக தெரியுற மாதிரி லைட்டிங்லாம் ரொம்ப நல்லாவே செட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக இருக்கும். சவுண்ட் மிக்சிங்கும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஒன் டைமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். தமிழ் டப்லாம் கிடையாது, இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை பாருங்கள். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பாருங்கள்.